வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டில் நம்மளே எப்படி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன குழந்தைங்க 3லேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கடையில் கிடைக்குது. ஒரு மொழியை அறிமுகப்படுத்துறதுக்கு அதுவே போதுமானதாக தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு எழுதணும், வார்த்தைகள் கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம சும்மா நோட்டில் எழுதி புக்கில் எழுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மொழி மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃபன் வே லேர்னிங்காக தான் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ். கடையில் பேட்டர்ன் ஷீட் அப்படின்னு இந்த மாதிரி காவி கலரில் ஷீட் கிடைக்கும். இது ஸ்டிச்சிங்க்கெலாம் பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஷார்ட்டை விட கொஞ்சமாக திக்னஸ் கூட இருக்கும். சிசர்ஸ் வச்சு கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செலஃபன் டேப், அப்புறம் A4 கலர் ஷீட்ஸ். கலர் ஷீட்ஸ் ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு ஸ்கெட்ச், மார்க்கர் இல்லைன்னா ப்ரஷ் பென், இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். சிசர்ஸ், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த செலஃபன் டேப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோட அகலம் பிரெத்தை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சைஸ்க்கு இந்த பேட்டர்ன் ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் சின்ன சின்னதாக. உங்களோட செலஃபன் டேப் எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அகலத்துக்கு நம்ம ரெக்டாங்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்கொயராக வேணும்னாலும் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் ஷீட்டை செல்லோ டேப் யூஸ் பண்ணி லேமினேஷன் பண்ண மாதிரி 2 பக்கமும் ஒட்டுவோம். ஸோ செல்லோ டேப்போட அளவுலேயே இருந்துச்சுன்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் பென் கடையில் கிடைக்கிது. இது வாங்கி எழுதலாம், இல்லை நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்கெட்ச்னால் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸும் கொஞ்சம் அகலமாக தெரியும். எடுப்பாக தெரிகிறதுக்காக தான் இந்த பென். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவில் பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணியிருக்கோமோ அதை விட ஒரு சைஸ் சின்னதாக ஸ்கொயர்ஸாக இல்லை ரெக்டாங்கிளாக நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிடுங்க. சின்னதாக A4 ஷீட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது உள்ள கலர்ஃபுல்லாக லெட்டர்ஸ் எல்லாமே எழுதி A4 ஷீட்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செலஃபன் டேப்பை விரித்து வச்சுட்டு நம்ம என்ன ஷீட் ரெடி பண்ணுறோமோ அந்த கலர் ஷீட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின் பக்கமாக வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம இது அந்த பேட்டர்ன் ஷீட்டை விட ஒரு சைஸ் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே இந்த ஷீட் ஒட்டினீங்கன்னா 4 பக்கமும் பார்டரில் செல்லோ டேப் ஒட்டிடும். ஒட்டிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க செலஃபன் டேப்பையும் இப்படி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா 2 பக்கமும் நமக்கு பேட்டர்ன் ஷீட் மேலே இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும். ஸோ கார்டு சேஃபாக இருக்கும். நம்ம மல்டிபிள் யூஸ் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு கார்டு பத்திரமா இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறப்பவையும் கார்டு கசங்காமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம கலர்ஃபுல்லான ஷீட்ஸில் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு. அவங்க அடிக்கடி நம்ம இந்த கார்ட்ஸ் காமிச்சு ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணலாம். பண்ண அவங்களுக்கு இந்த லெட்டர்ஸும் மெமரைஸ் ஆகும். இப்போது இதில் கலர் ஷீட், செலஃபன் டேப், அதுக்கப்புறமா பேட்டர்ன் ஷீட், ப்ரஷ் பென் எல்லாம் யூஸ் பண்ணதுனால பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ருபீஸ் செலவாச்சு. மொத்தமாக 247 லெட்டர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும். யூஸ் பண்ணிவிட்டு செலஃபன் டேப், கலர் ஷீட் எல்லாமே மிச்சம் இருக்குது. பட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு 247 லெட்டர்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். நமக்கு பிடிச்ச கலரில், நமக்கு பிடிச்ச இது தமிழுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் இது மாதிரி எந்த லாங்குவேஜ்க்குனாலும் பண்ணலாம். உங்களோட மொழிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற வேஸ்ட் இன்விடேஷன் கார்ட்ஸ் இல்லைன்னா இன்னர்லாம் வாங்கினா உள்ளே இந்த மாதிரி அட்டை இருக்கும் ஒயிட் கலரில், அந்த அட்டை எல்லாமே சேர்த்து வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அதை கூட கட் பண்ணி டைரெக்டாக அதிலே எழுதி லேமினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் பழைய கார்ட்ஸ் இல்லை பழைய விசிட்டிங் கார்ட்ஸ் இல்லை இன்விடேஷன்லேருந்து கட் பண்ண முடியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை எழுதி வார்த்தையோ இல்லை எழுத்தோ எழுதி இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அடுத்த வீடியோவில் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நன்றி.